உங்களுக்கு ஒரு இரவு நேரத்தில் ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளார அதுவும் ஒரு அடைமழை பெய்யக்கூடிய சமயத்தில் வனவிலங்குகளை பார்த்துக்கிட்டே ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணுமா அப்படின்னா இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இரவு 9 மணிக்கு மேலே போக்குவரத்துக்கு முற்றிலும் தடை செய்யப்பட்ட ஒரு காட்டு வழியாக தான் இன்றைக்கி நம்மளுடைய பயணம் அமைய போகுது. அதாவது ஊட்டியிலிருந்து பெங்களூருக்கு தான் இன்றைக்கி நம்ம போக போகிறோம். இது போக போகிற வழின்னு பார்த்தீங்கன்னா கூடலூர், முதுமலை, பந்திப்பூர் வழியாக நாம் மைசூர் போயிட்டு அங்கேருந்து நம்ம பெங்களூர் போக போகிறோம். அப்படி நம்ம போகும்பொழுது இந்த முதுமலை பந்திப்பூர் காட்டை கடந்து போகும்பொழுது ஏகப்பட்ட வனவிலங்குகளை பார்த்துட்டு போகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். அப்படி நம்ம ட்ராவல் பண்ணிட்டு போகும்பொழுது இரவு நேரத்தில் ஏகப்பட்ட யானைகளை ரோட்டுக்கு 2 பக்கமும் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. பொதுவாக அடைமழை சமயத்தில் காட்டுக்குள்ளார இருக்கக்கூடிய வனவிலங்குகள் எல்லாம் ரோட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக யானைகள் கொசுக்கடி தாங்க முடியாமல் மெயின் ரோட்டுக்கு வந்துடும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நாமளும் போகக்கூடிய இந்த சமயத்தில் அடைமழைக்கு நடுவில் ஏகப்பட்ட யானைகளை நம்ம பார்த்தோம். ரோட்டோட 2 பக்கமும் யானைகள் நிறைய நின்றுட்டு இருந்தது. அதை நம்ம பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. நாம் தமிழ்நாடு கர்நாடகா எல்லைக்குட்பட்ட 2 மாநில புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட பகுதிகள் வழியாக தான் கிராஸ் பண்ணி நாம் போய் ரீச் பண்ணணும். அதாவது முதுமலை பந்திப்பூர் வழியாக நாம் போகும்பொழுது இன்றைக்கி ரெட் அலர்ட் கொடுத்துருந்ததுனால ஏகப்பட்ட மழை பெஞ்சிட்டு இருந்தது. இந்த மழைக்கு இடையிலையும் நம்மளால் நிறைய வனவிலங்குகளை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடச்சிது. உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு ட்ராவலை என்ஜாய் பண்ணணுன்னா பெங்களூர் டு ஊட்டியோ இல்லை ஊட்டி டு பெங்களூரோ நீங்கள் கேஎஸ்ஆர்டிசியில் பஸ்லையோ இல்லை டிஎன்எஸ்டிசி பஸ்லையோ நீங்கள் புக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ரூட்டில் போகிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் நிறைய வனவிலங்குகளை பார்க்கக்கூடிய வாய்ப்பு இந்த ரூட்டில் உங்களுக்கு இருக்கும். நான் ட்ராவல் பண்ணி போகும்பொழுது உண்மையிலே ஒரு இரவு நேரத்தில் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸை பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டே போக முடிஞ்சுது. இந்த இரவு நேர பயணத்தில் ஏகப்பட்ட யானைகளையும் மான்களையும் பார்க்க முடிஞ்சுது. இதை தவிர இந்தியன் கார்னு சொல்லக்கூடிய காட்டு மாடுகளையும் சாம்பார் டீரையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. இது எல்லாமே இந்த இரவு நேர பயணத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். நீங்களும் இந்த மாதிரி வனங்களையும் வனவிலங்குகளையும் ரசிக்கக்கூடிய ஆளாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலில் இந்த மாதிரி வனங்களை பற்றியும் வனவிலங்குகளை பற்றியும் இரவு நேரத்தில் நாம் காடுகளில் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களையும் அது மட்டும் இல்லாமல் இரவு நேரங்களில் காடுகளில் தங்கக்கூடிய வித்தியாசமான அனுபவங்களையும் நம்ம தொடர்ந்து பதிவிட்டுக்கிட்டு வரோம். தொடர்ந்து நீங்கள் இது மாதிரி காணொளிகள்லாம் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் அடிக்கடி பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.